ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல தாடகை வதை படலத்துல 17வது பாடல் பார்க்க போறோம். எரிந்து எழு கொடுஞ்சுரம் இணையது எய்தலும் அருந்தவன் இவர் பெரிது அளவு ஆற்றலை பொருந்தினர் ஆயினும் பூவின் மெல்லியர் வருந்துவரி சிறிது என மனத்தின் நோக்கினான். இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். எரிந்து எழு கொடுசுரம், காய்ந்து எழுகின்ற கொடிய பாலை நிலமான இணையது எய்தலும் இத்தன்மையான நிலத்தை அடைதலும் அருந்தவன் அரிய தவத்தை உடைய விஸ்வாமித்திர முனிவன் இவர் பெரிது அளவில் ஆற்றலை பொருந்தினர் ஆயினும் இந்த அரசகுமாரர்கள் அளவற்ற ஆற்றல் வாய்ந்தவர் ஆனாலும் பூவின் மெல்லியர் மலரினும் மென்மையான உடலை உடையவர் ஆதலால் வருந்துவர் சிறிது என மனத்தின் நோக்கினான். சிறிதளவேனும் வருந்துவர் என்று மனத்தில் எண்ணி அவர்களை பார்த்தான். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இந்த இடத்துல எரிந்து எழு கொடுசுரம் அப்படின்னு வர்ற இடத்துல எரிந்து அப்படின்னா ரொம்ப காஞ்சு அப்படின்னு அர்த்தம். காய்ந்து எழக்கூடிய கொடிய பாலை நிலம் அப்படின்னு. கொடுசுரம் அப்படிங்கிறது சுரம் அப்படின்னாலே ரொம்ப வெப்பம் பொருந்திய நிலம், அப்படி வெப்பம் அப்படின்னு அர்த்தம். அது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். 342வது பாடல் ஒரு இதுல சோலையில் தங்கிவிட்டு விடியற்காலை பொழுது அவர்கள் இந்த பாலை நிலத்தை வந்து அடைந்தார்கள் அப்படிங்கிற பாட்டு. அதை படிக்கிறேன் கேளுங்க. என்று அவ்வந்தானன் இயம்பலும் வியந்து அவ்வயின் சென்று உவந்து எதிரெழும் செந்நெறி செல்வரோடு அன்று உறைந்து அலர்கதிர் பரிதி மண்டிலம் மகன்குன்றின் நின்று இவர ஓர் சுடுசுரம் குறுகினார் அப்படிங்கிற பாட்டுல சுடுசுரம் நான் அப்பவே சொல்லியிருப்பேன். அதாவது சுரம் அப்படிங்கிறது சமஸ்கிருதத்துல ஜுரம், நம்ம ஜுரம் அடிக்குது அப்படின்னு சொல்றோம்ல, அந்த ஜுவரம் அப்படிங்கிற சொல்லு அது ஜுவாலை அப்படிங்கிற நெருப்புல இருந்துதான் அந்த இந்த சொற்கள்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி அங்க சுடுசுரம்னாரு, இந்த பாட்டுல கொடுசுரம் அப்படிங்கிறாரு. கொடுஞ்சுரம்னா கொடுமையான வெப்பம் தகிக்கக்கூடிய பாலை நிலம் அப்படின்னு தான் அர்த்தம். இதுல மனத்தின் வருந்துவர் சிறிது என மனத்தின் நோக்கினான் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த பாட்டின் மூலமா கம்பர் என்ன சொல்ல வர்றாருன்னா, என்னதான் இவர்கள் ஆற்றல் மிக்கவராக இருந்தாலும் ராமலட்சுமணர்கள் இது பஞ்சுமெத்தையில படுத்து ஒரு அரச இளங்குமரர்கள் என்ன வாழ்க்கை வாழ்வாங்களோ அப்பேற்பட்ட சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்தாரு. அதனால அவங்க வருந்துவர் சிறிது கொஞ்சமாவது அவங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்னு அவர் மனசுல உள்ள நினைச்சு பார்த்தார் அப்படின்னு ஆழ்ந்து சிந்தித்தார் அப்படின்னு சொல்ல வர்றாரு. இதுல மனத்தின் நோக்கினான் அப்படிங்கிறது இன் 5ஆம் வேற்றுமை உருபு. அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். தொல்காப்பியத்துல சொல்லதிகாரத்துல 77வது இசையுள்ள இன்னென பெயரிய வேற்றுமை கிளவி இதனின் இற்றிது என்னும் அதுவே. இந்த பொருள் இத்தன்மைத்து அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு தான் 5ஆம் வேற்றுமை உருபு இன் இல் அது வரும். அதுக்கு அது என்னென்ன பொருள்ல வரும்னா நன்னூல் நூற்பா 299வது இருக்கு. அதையும் படிக்க கேளுங்க. 5வது உருபு இல்லும் என்னும் நீங்கள் ஒப்பு எல்லை ஏது பொருளே. நீங்கள் பொருள் ஒப்பு பொருள் எல்லை பொருள் ஏது பொருள்ல வரும். இந்த இடத்துல எல்லை பொருள்ல வந்திருக்கு, அதுக்காக சொல்ல வரேன். ஏன்னா இப்ப மதுரையின் வடக்கே தில்லை அப்படின்னா மதுரைக்கு வடக்கு பக்கம் தில்லை இருக்கு, மதுரையின் எல்லை அது அப்படின்னு சொல்றோம்ல. அந்த மாதிரி இங்க மனத்தின் நோக்கினான் வருந்துவர் சிறிது என மனத்தின் நோக்கினான்னா மனதின் எல்லை வரை சென்று ஆழமாக சிந்தித்தார் அப்படின்னு சொல்ல வர்றார் கம்பர். அவர் இப்ப என்னதான் அவங்க ரொம்ப சொகுசா இருந்தாலும் இந்த மாதிரியாக நம்ம இந்த மாதிரி ஒரு கொடுமையான பாலை நிலத்தை கூட்டிட்டு வந்திருக்கோமே, அவர்கள் சிறிதேனும் வருந்துவர் அப்படின்னு அவர் மனதின் எல்லை வரை சென்று சிந்தித்தார் அப்படின்னு சொல்ல வர்றாரு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. எரிந்து எழு கொடுஞ்சுரம் இணையது எய்தலும் அருந்தவன் இவர் பெரிது அளவில் ஆற்றலை பொருந்தினர் ஆயினும் பூவின் மெல்லியர் வருந்துவர் சிறிதென மனத்தின் நோக்கினான். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ருசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல்.
ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु, सर्वेषां शान्तिर्भवतु, सर्वेषां पूर्णं भवतु, सर्वेषां मङ्गलं भवतु। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्। ॐ शान्तिः शान्तिः शान्तिः।